சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் அமைந்துள்ளது அனகாபுத்தூர். அனகாபுத்தூருக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் கடந்த 8 மாதங்களாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக எம்ஜிஆர் நகரில் வீடுகளுக்கு முன்பு பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 3 அடி உயரத்திற்கு கால்வாய்கள் அமைக்கப்படுவதால் எம்ஜிஆர் நகரில் உள்ள வீடுகள் பள்ளத்தில் இருக்கும் நிலையில் காணப்படுகின்றன. இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். குடியிருப்பு வாசிகள் வேறு வழியின்றி இரும்பு தடுப்புகள் மீது ஏறி இறங்கி வெளியில் சென்று வருகின்றனர். மிக உயரமான தடுப்புகள் மீது ஏறிச் செல்வதால் குழந்தைகளும் வயதானவர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் சிலர் அவ்வப்போது கழிவுநீர் கால்வாயில் தவறிவிடும் சம்பவங்களும் நடந்ததுண்டு. கடந்த மாதம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பெண் ஒருவர் இதுபோன்று தவறி விழுந்ததில் தாடையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த காவா கட்டுறப்பவே நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடியே பொங்கல் அன்றைக்கே வந்து கட்டினாங்க. நாங்கள் காவா கட்டுறப்பவே சொன்னோம், நீங்கள் காவா கட்டுறது சரியில்லை, ஜெல்லி போட்டது சரியில்லைன்னு நாங்கள் சொன்னோம். உள்ளவும் பள்ளம் எடுத்திருக்காங்க, எப்படிங்க வருது வாசல்லேருந்து கேட்டதுக்கு அதெல்லாம் பண்ணலான்னுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. பொங்கல் காலையில் மறாத நாள் எழுந்திரிச்சு வெளியில் வந்து காவா உடஞ்சிடுச்சு. காவா உடஞ்சி காவாவுள்ள நான் விழுந்து இனிய வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இனி வரைக்கும் என்னால் சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. இந்த பாருங்க எக்ஸ்ரேஸ் கிட்டு ஹாஸ்பிட்டல் கிட்டலாம் வச்சுருக்கேன். யாருமே வந்து கேட்க மாட்டேன்றாங்க. கால் உடஞ்சி காலெல்லாம் புண்ணு இருக்குது. யார் கேட்டாலும் காவா தண்ணிக்கு இந்த சைடு வரமாட்டேன்றாங்க. இது ஒருபுறம் இருக்க, ஒப்பந்ததாரர்கள் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியை மிகவும் மெத்தனமாகவும் தரமற்ற முறையிலும் செய்து வருவதாக கூறப்படுகிறது. 8 மாதங்களுக்கு மேலாக பணி நடந்து வரும் நிலையில் எம்ஜிஆர் நகரில் வாகனங்கள் வந்து செல்ல முடியவில்லை. மேலும் ஒப்பந்ததாரர்கள் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தியதால் கழிவுநீர் கால்வாயின் பக்கவாட்டு சுவர்களில் உள்ள சிமெண்ட் பூச்சிகள் கையில் தொட்டாலே உதிர்ந்து விடுகிறது என குற்றம் சாட்டுகின்றனர் எம்ஜிஆர் நகர் பகுதி மக்கள். தரமற்ற முறையில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தது குறித்து கேள்வி எழுப்பினால் ஒப்பந்ததாரர்கள் மிரட்டும் தோணியில் பதில் அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் எம்ஜிஆர் நகர் பகுதி மக்கள். இந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த சைடு போக முடியல. எங்களுக்கு எப்படி சுற்றினா அந்த சைடு சுற்றிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே போனால் பாம்பு, நேற்றுக்கு 2 பாம்பு சுற்றின்னு இருக்கு. சின்ன குழந்தைங்க நைட்டில் இருட்டுலையும் கொள்ளையிலையும் நாங்கள் இருக்கோம். எதுவுமே கேட்க மாட்டா. இந்த இடம் கட்டி 1 மாதமாக ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாங்க. இப்படியே தான் விட்டு வைக்கிறாங்க. கேட்டால் நீ எங்கே வேணா போய் பேசிக்கோ அப்படின்னு இதுவாக பேசுகிறாங்க. குழந்தைங்கள வச்சு நாங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறோம் தெரியுமா? வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல. காவாக்காரங்களும் சரி பண்ணல. இந்த மெட்ரோ தண்ணிக்கு தோண்டினாங்க, அவங்க வந்து பழுப்பு வச்சு காவா நோண்டினாங்க, அவங்களும் உடச்சி போட்டு போயிட்டாங்க. அந்த உடஞ்ச இடத்த நீங்கள் என்ன பாருங்கள், அது பாருங்கள், நான் விழுந்த இடம் இன்னமும் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். அந்த இடம் பழுப்போடு உடச்சிக்கின்னு விழுந்து காவாவில் விழுந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் எது கேட்டாலும் நீ என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு தான் பேசுகிறாங்கண்டி. யாருமே எதுவுமே இது பண்ண மாட்டேன்றாங்க. தரமாகவும் உரிய நேரத்திலும் கழிவுநீர் கால்வாய் பணியை மேற்கொள்ளாத ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து செய்தியாளர் டேனியலுடன் சந்துரு.